வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த பஞ்சாங்க பதிவை மறுதினத்துக்கு இருக்கிறதா முதல் தினமே நமது சேனலில் பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், அப்பொழுதுதான் தாங்கள் அனைவரும் மறுதினம் அன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். சோபகிருத தமிழ் வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் 20/12/2023 புதன்கிழமை என்று மிக 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 இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைவருக்குமே ஒரு முக்கியமான செய்தி. அது என்னவென்றால், நவக்கிரகத்திலேயே மிகவும் நீதிமானாகவும் தர்மமானாகவும் மந்தக்காரகனாகவும் இருக்கக்கூடிய சனீஸ்வர கிரக பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அவர் கும்பராசியிலே 2023 முதல் 2026 வரை அவர் அங்கு வாசம் செய்வார். அதனால் 12 ராசிகள்காரர்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை நமது சேனலிலே விரிவாக தனித்தனியாக பதிவிட்டுள்ளோம். இதில் என்னன்னாக்கா, பரிகாரம் யாரெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த சனீஸ்வர கிரகம் ஆயுள்காரகன். நம்ம ஆயசை நிர்ணயம் பண்ணுறவனே அவன் தான். நமக்கு தொல்லை கொடுக்குறவனும் அவன் தான். அப்படி இருக்கக்கூடிய தர்மவானாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 12 ராசிக்காரர்களுமே அவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். நாளை, அதாவது மார்கழி மாதம் 4ஆம் நாள் 20/12/2023 புதன்கிழமை என்று கண்டிப்பாக அனைவரும் செய்ய வேண்டும். ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகவும் தொல்லையை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும், சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாத சனியாகவும், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்த அஷ்டாம சனியாகவும், மகர ராசிக்காரர்களுக்கு கடைசி 2.5 7 வருட சனியாகவும், கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாகவும், மீனராசிக்காரர்களுக்கு 7 வருட சனி ஆரம்பமாகிறது. ஆகவே கடகராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மகரம், கும்பம், மீனராசிக்காரர்கள் இவா எல்லாருமே கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கணும். அவா சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி போய் பண்ணுங்க. கோவிலில் போய் பண்ணலாம். முக்கியமாக எல்லாரும் தினந்தோறும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சனீஸ்வர ஸ்லோகம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படின்னு சொல்லுங்க. அது முடியல அப்படின்னாக்கா அவருடைய காயத்ரியை சொல்லுங்க, தினமும் சொல்லுங்க. காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படின்னு இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னால் கூட போகிறோம். இந்த சனீஸ்வர கிரகனுடைய நமக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகள்லாம் ஓரளவுக்கு நீங்கும். ரொம்பவும் ஜாஸ்தியாக தொல்லை இல்லாமல் கொஞ்சமாக கொடுப்பார். அவர் திருப்தியாகி. ஆனால் தொல்லை கொடுக்கத்தான் செய்வார். அது ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்காது, கம்மியாக இருக்கும். இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் நாள்
20/12/2023 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை அன்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் நடத்தி கொள்ள வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமலிய பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் 4ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் 20/12/2023. சூர்யா உதயமானது காலை 6:27 அயனம் தட்சிணாயனே, ருது ஹேமந்த ருதௌ, மாதம் ஆக்ரஹாயண மாசே தனுர்மாசே மார்கழி மாதம், பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை, திதியானது அஷ்டமி திதி 18 நாழிகை 55 வினாடி, பிற்பகல் 2:01 வரை. அதன் பிறகு நவமி திதி. இன்றைய சாஸ்திர திதியானது திதித்வயம்னாக்க 2 திதிகளுக்கு இருக்கக்கூடிய சிரார்த்தம் செய்ய வேண்டும் என்று அர்த்தம். என்னென்ன திதினாக்க அஷ்டமி திதி, நவமி திதி. சூரிய வம்சாவளிகள் சுபராயமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே தனுர்மாசே மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டமி திதி, நவமி திதி. அதாவது இந்த கலியுகத்தில், இந்த பிரபஞ்சத்தில், பூலோகத்தில் ஜனனம் எடுத்த நாம் அனைவருமே நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் அஷ்டமி திதியிலும் நவமி திதியிலும் இந்த 2 திதியிலுமே இறந்தவர்களுக்கு மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் இவ்விரு திதிகளிலும் மரணித்தவர்களுக்கு நாம் வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், பித்ருக்களுக்கு திதியிலே சிரார்த்தம் செய்தோமே ஆனால் அவர்களுடைய பரிபூர்ண ஆசியானது நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷம் செய்யக்கூடிய திதி தவசம் சிரார்த்தம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் நமக்கு பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருதோஷமானதும் நமது குடும்பத்திற்கும் இனி நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நிச்சயம் 100% வரும். இதைத்தான் சாஸ்திரம் சொல்கிறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல. ஒரு முக்கிய விஷயம், சிரார்த்தம் உங்களது பித்ருக்களுக்கு வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் நவமி திதியில் சிரார்த்தம் செய்பவர்கள் காலை 11 மணிக்கு மேல் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் 2:01 மேல் தான் நவமி திதி வருகிறது. ஆகவே காலை 11 மணிக்கு மேல் நவமி திதியில் இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக சிரார்த்தம் திதி தவசம் செய்ய வேண்டும். வாசனம் சௌமியவாசரே, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்தரபுரோஷ்டமதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம் 48 நாழிகை 6 வினாடி, பின்னர் 1:41 வரை. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம், அதாவது தனுர் மாதம் மார்கழி மாதம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் கலியுகத்தில் இந்த பூலோகத்தில் பிறந்த ஜனனம் எடுத்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். பிறந்த நாளை கொண்டாடுறதுனா நட்சத்திரம் தான் முக்கியமாக இருக்கணும். அப்படி அதை நம்ம பிறந்த நாளில் கொண்டாடினோம்னா நாம் எல்லாரும் நல்ல சூட்சியமாக இருக்கலாம், க்ஷேமமாக இருக்கலாம், நன்னா இருக்கலாம். ஆனால் அதே சமயம் நமது பிறந்த நாளை ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினேயானால் நமக்கு பலவிதமான இன்னல்களானதும் மன அமைதி இல்லாமலும் கண்டிப்பாக இருக்கும். இதுவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது, என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல.
இன்று காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இன்றைய விசேஷமானது தனுர் மாதம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் சனிப்பெயர்ச்சி. சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். இவர் கும்பராசியில் 2.5 ஆண்டுகள் இருப்பார். வியசிரா, மைதுலாஷ்டமி, அலப்யம், பிரளய கல்பாதி. தனுர் மாதம், இன்றைய தினம் தனுர் மாதம் 4ஆம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்து குளித்துவிட்டு நமது அருகாமையில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் அதிகாலையிலேயே சென்று சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 12:27 முதல் 1:57 வரை. யமகண்டமானது காலை 7:57 முதல் 9:27 வரை. குளிகை காலமானது காலை 10:57 முதல் பிற்பகல் 12:27 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். சந்திராஷ்டமம். மகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3:12 முதல் காலை 8:47 வரை. மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8:47 முதல் பிற்பகல் 2:22 வரை. மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2:22 முதல் இரவு 7:57 வரை. மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 7:57 முதல் பின்னிரவு 1:31 வரை. பூர்வ பல்குனி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 1:22 முதல் வியாழக்கிழமை என்ற காலை 7:05 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.